ஒரு மார்க்கமா தான் வர்றாங்க. அப்போ ஒரு மெச்சூர்ட் இல்லாம சுத்தணும். ஆனா இப்போ மெச்சூரிட்டியா பாக்குறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையும் ரசிக்கணும் போல தோணுது. உன்னையும் தான். முதலாளி வேற மில்லுக்கு சுப்பு தான் வாரிசுங்கிறான். இவனை எப்படியாவது அவளோட மெட்ராஸுக்கு பத்தி விட்டோம்னா கிழவன் கொஞ்ச நாள்ல மண்டைய போட்டுருவான். அவனுக்கு ஒரு முட்டைய போட்டு மில்ல நாம கைப்பற்றிட வேண்டியதான். இதான் கரெக்ட். ஏன் தாடி, அழுக்கு ட்ரெஸ், விரக்தியான தோற்றத்தோட இருக்க? லைஃப்ல கஷ்டம் சோகம் எல்லாருக்கும் வர்றதானே. மில்ல வேலை பார்க்கும்போது ஆர்டினரியா இருக்கலாம், வெளியே வந்து ஐஃபையா இருக்கணும். நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கோ. அவமானமா ஃபீல் பண்றியா? நாளைக்கு நம்ம படிச்ச ஸ்கூல்ல போய் பாப்போம். ஓகே பை. மழைக்கால காளானில்லை காதலே, மரணத்தை தாண்டி வாழ்வதும் என் காதலே, வாசித்த நாவல் இல்லை காதலே, வரலாற்றின் சாசனம் தானே என் காதலே, கனவின் கனவே உண்மை சொல்லவா, என் இரண்டாம் தாயும் நீதான் அல்லவா, உன்னை கண்டேனே காதல் மேல் காதல் இன்னும் கொண்டேனே, சாலை வழியில் தொலைந்தேனே எங்கெங்கோ தேடி அலைந்தேனே, உனக்குள் மூழ்கி நானும் எழுந்தேன் அன்பே என் அன்பே, மாறி தொல்லை தந்தேனே மனமாறி நேரில் வந்தேனே, பிரிவென்று சொல்லி நான் கொன்றேன் அன்பே நன்றே, உயிரினுள்ளே பயணம் செய்கிறாய் காதலா, உரிமை கொண்டு இதயம் கொள்கிறாய் காதலா, அடை காக்கும் மன்றில் பறவை நீயே, குடியேற உன்னை கூடாய் தந்தாயே, உன் ஒற்றை தீண்ட போதுமே நூற்றாண்டை தாண்டி கதல் வாழுமே, வாழ்வோ சாவோ உன் தோளிலே, நம்மை பதிவோம் வரலாற்றிலே, உன்னை கண்டேனே காதல் மேல் காதல் இன்னும் கொண்டேனே, உன்னை கண்டேனே காதல் மேல் காதல் இன்னும் கொண்டேனே. ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏன் இப்படி புரியாத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போறேன் போட்டிங் போறேன் இப்படி போக்குவரத்துல ரெண்டு பேரும் தெரிஞ்சீங்கன்னா அண்ணன் என்னைக்கு மில்லு ஓனர் ஆகுறது? காட்ட வேண்டியதை காட்டாம எதையே காட்டிக்கிட்டு இருக்கிறான் பார். உனக்காக அவன் கட்டி வச்சிருக்கிற ட்ரீம் ஹவுஸ். ஒரே ஒரு தடவை லவ் பண்றேன்னு சொல்லு ஜாஸ்மின், இந்த வீட்டை ட்ரீம் ஹவுஸா கட்டி உன் பேரை வைக்கிறேன். பார், நம்ம லோக்கல் ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால். இதுக்கு எப்படி உருகிட்ட? முதலாளி இருக்கிறானே உன் காதல் கொட்டையை கலைக்க பார்த்தான். வேலை பார்க்க வேணாண்டா சுப்பு, இடத்த வித்துட்டு படிடான்னா அந்த கப்பு. உன்னை விட எனக்கு படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொன்னா சுப்பு. அப்ப வித்திருந்தா இப்ப கட்டி இருக்க முடியுமா?
எல்லாம் உங்க அப்பா செத்த இன்சூரன்ஸ் பணம் தான். முதலாளி தான் உனக்கு வில்லனே. சுப்பு வாரிசுன்னு சொல்லி மாப்பிள்ள பார்க்க ஒரு கோசி எடுத்து வந்துட்டான். அவங்க இந்த வீட்டையும் மில்லையும் பார்த்துட்டு இவர் தான் எங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. விடுவானா இந்த மதுரை முருகங்கிற? நேர சுப்புவுக்காக போய் 7:30 கூட்டி இவனுக்கு பொண்ணு மெட்ராஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கியா, அந்த புள்ள கிளம்பி வந்துச்சுன்னா உங்களை செருப்பால அடிச்சிட்டு செத்தே போயிருமுன்னு பத்தி விட்டல்ல. ஆனா என்ன, ஒரு வருஷமா லெட்டரா போட்டுக்கிட்டு இருந்தான், நீ தான் பதிலே போடலையே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நீ வருவேன்னு ரொம்ப தீவிரமா இருந்தான், இன்னும் தீயா வந்துட்டியே. ஒரு வருஷமா லெட்டர் போட்டானா? ஆமா, லெட்டரே வரலையா? அப்ப நீ கொடுத்தது தப்பான அட்ரஸா? ஹலோ, சுப்பு எழுதின லெட்டர் எல்லாம் மறைச்சியா? அது எதுக்கு இப்போ? மறைச்சியா இல்லையா? ஆமா, உன் படிப்பு கெட்டுற கூடாதுன்றதுக்காக தான். உனக்கு மனசாட்சி இல்லையா? ஜாஸ்மின், சுப்பு கிப்புன்னு எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதம்மா. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் முடிவு எடுத்துக்கிறேன். ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த புள்ளைய நம்ம ஆட்டைய போறது, இந்த மில்ல நாம ஆட்டைய போறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, அப்பப்பா. சரி, எப்படியோ கரெக்ட் ஆயிருச்சு. இந்த சந்தோஷமான செய்திய சுப்பு கிட்ட சொல்லி ஒரு கட்டிங் எதாவது ஒரு புள்ளையே கரெக்ட் பண்ணி குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துட வேண்டியதான். ஓகே. சுப்பு, ஸ்கூல் லைஃப்ல நம்ம பழகுனது இன்ஃபாக்சுவேஷன். அந்த வயசுல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுற ஒரு வகையான ஈர்ப்பு, அவ்வளவுதான். அதை இப்ப நினைச்சு சந்தோஷம் மட்டும்தான் பட முடியும். அந்த சந்தோஷத்தையே வாழ்க்கை அமைச்சிக்க அது காதல் கிடையாது. நம்ம சரியான வயசுல சந்திச்சு பழகி புரிஞ்சு காதலிக்கல. உன்னை விட்டு பிரிஞ்சு போனப்ப எனக்கும் அந்த வழி இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்பு, சூழ்நிலை, பழக்க வழக்கம் எல்லாம் என்ன அடுத்த கட்ட வாழ்க்கை கொண்டு போயிடுச்சு. நீயும் காலேஜ் லைஃப்குள்ள போயிருந்தா எனக்கு நடந்த அதே மற்றும் உனக்கும் நடந்திருக்கும். ஸ்கூல்ல வர்றதெல்லாம் காதல் இல்லைங்கிறத உணர்ந்திருப்ப. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்கூல்ல வந்தாலும் காலேஜ்ல வந்தாலும் ஸ்ட்ரீட்ல வந்தாலும் காதல் காதல் தான். உங்களை மாதிரி இன்ஃபாக்சுவேஷன், ஈர்ப்பு, அது இதுனால பிரிச்சு பார்க்க முடியாது. சூழ்நிலை, படிப்பு, பழக்க வழக்கத்துலலாம் என் காதல் மாறாது. நீ மறந்துட்டேன்னு சொல்லு ஜாஸ்மின், என் காதல இன்ஃபாக்சுவேஷன் சொல்லாத. சரி சுப்பு, உன் லவ் பியோர் தான். அதுக்காக சாதாரண மரம் இருக்கிற உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன் லைஃப் ஸ்டைல் வேற, உன் லைஃப் வேற. என்ன ஒரு நாள் வச்சு உன்னால பாதுகாக்க முடியுமா? போதும், என்னைய நினைச்சு எது எதோ பண்ணி உன் லைஃப் அழிச்சுக்கிட்டது போதும். இனி என்ன மறந்துட்டு உனக்கு ஏத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ பாரு. அது நீ சொல்லாத. என் ஜாஸ்மினை லவ் பண்றது ஏன் இஷ்டம். என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கூல்ல வர காதலும் உண்மைதான்னு நீ ஃபீல் பண்ணுவ. சுப்பு, என்னைய நான் கொல்ல பார்த்தேன், உசிரியே காலி பண்ணிட்டேன்.